friends, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு நம்ம Pure Masala Tasty என்ன மசாலா பொடி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரியாணி மசாலா தாங்க பார்க்க போறோம். இந்த பிரியாணி மசாலா டேஸ்ட் வைஸாவும் சரி ஸ்மெல் வைஸாவும் சரி சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ற எல்லா பொருளுமே ஹெல்தியான பொருளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள 1 கிராம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கொத்தமல்லி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கொத்தமல்லி ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை, கொஞ்ச நேரம் வறுத்தாவே போதுங்க. இது சீக்கிரமே வறுக்கும். நம்ம இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுற எல்லா பொருளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோக்களை சொல்லியிருப்பேன் நான் எப்படி மசாலா பொடியை ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றத. அதனால் நம்மளுடைய மசாலா பொடி எல்லாமே யூனிக்கான டேஸ்ட்லையும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலையும் தாங்க இருக்கும். இந்த மசாலா பொடியும் சரி அதே மாதிரியே தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி உடைச்சா நல்லா உடையுதுங்க. கொத்தமல்லி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 30 கிராம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வரமிளகாயை ஜஸ்ட் சூடேற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாவே போதுங்க. ஏன்னா வரமிளகாயை ரொம்ப நேரம் நம்ம வறுத்தமா நம்மளுடைய மசாலா பொடியை டேஸ்ட்டையே வேற ஒரு டேஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகாயை நம்ம நல்லா சூடேற அளவுக்கு வறுத்துட்டோங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சோம்பு ஒரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் ஒரு 15 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. சீரகத்தை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக மிளகு ஒரு 12 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. மிளகு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துட்டேங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வெங்காயம் ஒரு 7 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா பொடியில் எந்த ஒரு பொருளை நான் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறதுனாலும் அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணிக்குவேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுட் ரிலேட்டடாக ஒரு பொருளை ரெடி பண்ணும்போது அதில் எந்த பொருளை ஆட் பண்ணணும் எந்த பொருளை ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி டவுட்லாம் வரும். ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை நான் புதுசாக ஆட் பண்ணுறேன், ஒரு நியூவாக ஆட் பண்ணுறேன் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு போய் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு வந்து அதை ஆட் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து தாங்க நான் என்னுடைய மசாலா பொடியில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மசாலா பவுடர் ஜோர்னல்னா நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன், எப்படி அதுக்கான ஐடியாலாம் எடுத்தேன்றதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கிற பொருள்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணேன், எனக்கு எங்கே இருந்து ஐடியா கிடைச்சதுன்றதும் உங்களுக்கு தெரியும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. வெங்காயத்தை மட்டும் எப்பயுமே நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி மட்டும் அரைஞ்சி அதை காய வச்சா போதும். ஏன்னா வெங்காயத்தை நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோமா அதில் சீக்கிரமாக பூச்சி வச்சிடும். அதனால் நான் எப்பயுமே வெங்காயத்தை மசாலா பொடி அரைக்கிறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அரைஞ்சி காய வச்சுக்குவேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை நல்லா வறுத்துட்டோம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. பார்த்தீங்கன்னா பூண்டோ இல்லை வெங்காயமோ நான் இடித்து வச்சு மசாலா பொடியில் வறுத்து எடுத்தாலும் மறுபடியும் வெயிலில் காய வச்சு தாங்க அரைப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் மசாலா பொடியில் சீக்கிரமாக பூச்சி வைக்காது.
அந்த தரம் டேஸ்ட்டு எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே நான் மசாலா பொடியை நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு தாங்க எடுப்பேன். மேபி வெயில் இல்லை அப்படின்னாலுமே நான் வறுத்து எடுத்து வைக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சு நல்லா வெயில் அடிக்கிற அன்னைக்கு அதை வெயிலில் வச்சு காய வச்சு தாங்க அரைப்பேன். அன்னாசிப்பூ ஒரு 15 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுலேயே பட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை ஒரு 22 கிராமுங்க. கிராம்பு ஒரு 12 கிராம் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்களா, அன்னாசிப்பூ பட்டை கிராம்பு இது எல்லாமே ஒரே பதத்தில் நம்ம வறுத்தெடுத்தால் போதும். அதனால இதை மூணுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணி நம்ம வறுக்கிறோம். பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால இது ரொம்ப நேரம்லாம் வறுக்கணுன்றது கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்தெடுத்தாவே போதும். இது சீக்கிரமே வறுபட்டுரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அடுத்ததான் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கருப்பு ஏலக்காவும் பச்சை ஏலக்காவும் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கருப்பு ஏலக்காவை நான் எதுக்காக என்னுடைய மசாலா பொடிகளில் ஆட் பண்ணியிருக்கேன்றத, கருப்பு ஏலக்காவின் பயன்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். நான் எதுக்காக கருப்பு ஏலக்காவை நம்மளுடைய மசாலா பொடியில் ஆட் பண்ணுறேன், அதுவும் மெயினாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறன்றதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஷார்ட்டாக நான் ஏன் இதை ஆட் பண்ணுறன்றதை இப்போ சொல்லிடுறேன். கருப்பு ஏலக்காய் வந்துங்க செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம பிரியாணி மசாலாவில் ஆட் பண்ணும்போது சாப்பிட்டா சீக்கிரமாக செரிமானம் ஆகும். இதனால தான் நம்ம டேஸ்ட் வைஸாகவும் இது சூப்பராக இருக்கும். இதனால தாங்க இதை நம்மளுடைய பிரியாணி மசாலாவில் நம்ம ஆட் பண்ணுறோம். பச்சை ஏலக்காயை பொறுத்த வரைக்குங்க எப்போவுமே கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் அதிகமாக பச்சை ஏலக்காவை ஆட் பண்ணாலும் அந்த மசாலா பொடி ஃபுல்லாகவே அந்த பச்சை ஏலக்காவோட ஸ்மெல்லு மட்டும்தாங்க வரும். அதனால் எப்பயுமே பச்சை ஏலக்காயை ஆட் பண்ணணும். பட் பண்ணுறது தெரியாத அளவுக்கு பண்ணணுங்க. இப்போ ஏலக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏலக்காவை நம்ம அரைக்கும் போது இந்த கருப்பு ஏலக்காயெல்லாம் நல்லா இடிச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பூண்டு ஒரு 7 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி பூண்டை நம்ம நசுக்கி வெயிலில் காய வச்சு தான் நம்ம இப்போ வறுத்து எடுக்கிறோம். அதனால பூண்டை ரொம்ப நேரம்லாம் வறுக்கணுன்றது கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்து எடுத்தாவே பூண்டு வறுபட்டுரும். பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டு நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, புதினா இலை தாங்க ஆட் பண்ண போகிறோம். எல்லாருமே பிரியாணி மசாலாவில் பிரியாணி இலை தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் வந்துச்சு. சரி என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நம்ம புதினா இலை ஆட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா கிடச்சிது. சரி இதை ஃபஸ்ட்டு மசாலா பொடிகளில் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்றத நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். ஓகே நம்மளுடைய மசாலா பொடியிலையும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பிரியாணி மசாலாவில் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் தான் சரி ஓகே இதையே நம்ம ஃபைனல் பண்ணிக்கலான்ற ஒரு தாட் வந்து நான் இதையே ஃபைனல் பண்ணிட்டேங்க. புதினா இலையை ரொம்ப நேரம் வறுக்கணுன்றது இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி புதினா இலையை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வறுத்தாவே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவே போதும். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக சுக்கு தாங்க ஆட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நம்மளுடைய நான்வெஜ் கிரேவி மசாலா பொடி எல்லா பொடிகள்லையுமே சுக்கு ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது செரிமானத்தன்மை கொண்டது. இதில் சீக்கிரமாகவே செரிமானம் செய்யக்கூடிய ஒரு பொருளுங்க. அதனால நம்ம எல்லா மசாலா பொடிகளிலுமே நம்ம இந்த சுக்கு ஆட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. சுக்குமே ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்து எடுத்தால் போதும். இது ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும் கிடையாது. வறுத்தது போதுங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வறுத்து எடுத்துட்டோங்க. இந்த பிரியாணி மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.